சென்னையில் ரேஷ்மா தொண்டு நிறுவனத்தின் சார்பில் ரேஷ்மா பவுண்டேஷன் பரிந்துரை வணிக அமைப்பு துவங்கப்பட்டது. ஏராளமானோர் பங்கேற்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சென்னையில் செயல்பட்டு வரும் தொண்டு நிறுவனங்களில் மிகச்சிறந்த தொண்டு நிறுவனமாக ரேஷ்மா பவுண்டேஷன் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை இந்த தொண்டு நிறுவனம் தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரேஷ்மா தொண்டு நிறுவனத்தின் மற்றொரு அங்கமான ரேஷ்மா பவுண்டேஷன் வணிக அமைப்பானது துவங்கப்பட்டது. சென்னை தியாகராயா நகரில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் ரேஷ்மா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் மணிவண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மற்றும் நகரின் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் என பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். குறிப்பாக இதில் அரிமா டாக்டர் GR வெங்கடேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த அமைப்பின் செயல்பாட்டினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரேஷ்மா தொண்டு நிறுவனம் சார்பாக பார்வையற்ற குடும்பங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சார்ந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்வாக ரேஷ்மா தொண்டு நிறுவனத்தின் உடல் தானம் விழிப்புணர்வு இயக்கமானது துவக்கப்பட்டு ரேஷ்மா பவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் லயன் டாக்டர் மணிவண்ணன் அவர்கள் தனது உடல் தானமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தானமாக தனது உடல் தானம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினர்களாக ராஜம் எம்பி-நாதன், டாக்டர் மகாதேவன், லயன் வேல் நாகராஜ், திரைப்பட இயக்குனர் ராசி மணிவாசகன், அரிமா RP சுரேஷ் மற்றும் தொழிலதிபர்கள், அரிமா சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.